தயவு செஞ்சு சொல்ற மக்களே, சின்னத்தை பார்த்து மட்டும் இந்த லோக்சபா எலெக்ஷன்ல ஓட்டு போடாதீங்க. எண்ணன்னு ஒண்ணு இருக்கு. அந்த எண்ணத்தை பார்த்து லோக்சபா எலெக்ஷன்ல ஓட்டு போடுங்க. நாங்க முதலமைச்சர் பதவி வரப்போகுது, பிரதமர் பதவி வரப்போகுது அப்படின்னு பதவிக்காக இந்த எலெக்ஷன்ல நிக்க போறது கிடையாது. நாங்க மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன். நாங்க பணத்தை சம்பாதிக்க வந்த ஆளுங்க கிடையாது. தமிழ் இனத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நிக்கிற ஆளுங்க. இந்த அப்பாவி மக்களை வச்சு பணம் சம்பாதிக்கிற ஆளுங்க நாங்க கிடையாது. கண்டிப்பா இந்த லோக்சபா எலெக்ஷன்ல பணநாயகத்தை நம்ம தமிழ்நாட்டில இருந்து அழிச்சிட்டு நம்ம தமிழ்நாட்டுல ஜனநாயகத்துக்கு உண்டான அரசை கொண்டு வருவோம். வலிமை இல்லாத எளிய மகன், கையில ஆயுதம் இல்லாம, வெறும் கட்சி இல்லாம நிக்கிறேன். கட்சியோட சின்னம், விவசாயி சின்னம் இல்லாம மைக் சின்னத்துல நிக்கிறேன். தயவு செஞ்சு சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாம நாம் தமிழர் கட்சி எங்க இருக்குன்னு பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சீமான் அண்ணன் கேட்டிருக்காரு. சீமான் அண்ணன் கரெக்டான டைம்ல விவசாயி சின்னம் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணல, விண்ணப்பிக்கல. அதனால இப்போ சீமான் அண்ணனுக்கு மைக் சின்னம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா சீமான் அண்ணன் உடல, எனக்கு கண்டிப்பா கரும்பு விவசாயி சின்னம் தான் வேணும் அப்படின்னு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. கிடைக்குமா என்னன்னு தெரியல. இப்போ சீமான் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த 40 லோக்சபா தொகுதிகள் இருக்குல்ல, அந்த 40 லோக்சபா தொகுதிகளில் 20 ஆம்பளைங்கள், 20 ஜென்ஸை இறக்கியிருக்கேன், 20 பெண்கள், 20 லேடிஸை இறக்கியிருக்கேன். கண்டிப்பா இந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாம நாம் தமிழர் கட்சி எங்க இருக்கோ அதை பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. மக்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி எங்க இருக்கோ அதை பார்த்து தான் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சீமான் அண்ணன் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வீரப்பன் மகள் இருக்காங்கல்ல, வித்யா ராணி, அவங்க நம்ம நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிஜேபி கட்சியில தான் இருந்தாங்க. இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியில கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்குல்ல, அந்த தொகுதியில எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம நாம் தமிழர் கட்சி என்ன சீமான் கட்சி ஜெயிக்குதான்ட்டு.